ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பற்றி சும்மா ஒரு பேசிக் பார்த்தோம் சார். இப்போது ஆமாம் சார். டெஃபினிஷன் பார்க்குறோம். ஸோ அப்போ நான் சொன்னது வந்து லிமிட்டை வச்சு டெஃபினிஷன் சொன்னேன். இப்போ வந்து எப்சிலான் டெல்டா வச்சு டெஃபினிஷன். ஸோ ரியல் வேலிடிட்டி ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் ஏ. ஒரு ரியல் நம்பரில் ஏல ஒரு பாயிண்டில் எப்போ கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எந்த ஒரு நம்ம எப்சிலான் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெல்டா வரணும். அந்த டெல்டாவுக்குள்ளே இருக்கிற எக்ஸுக்கு இமேஜ் எல்லாமே எப்சிலானுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரி, இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு டிஸ்கண்டினியூ ஃபங்க்ஷனை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு டிஸ்கண்டினியூ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி வருது. ஸோ 3ன்ற பாயிண்டில் டிஸ்கண்டினியூ ஆகிட்டு அப்படியே மேலே போகுது. ஸோ 4ன்ற பாயிண்டில் வந்து அப்படியே கண்டினியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து 5ல் வந்து இது டிஸ்கண்டினியூ, ஏன்னா 5ல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் 3 வருது, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் 4 வருது. கரெக்டுங்களா? எஸ் சார். சரி, இப்போ 5ல் டிஸ்கண்டினியூஸ். அப்போ எப்சிலான் டெல்டா டெஃபினேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் 3யை சுற்றி ஒரு சின்ன எப்சிலான் எடுக்குன்னு வச்சுக்கேன். 3யை சுற்றி ஒரு எப்சிலான் எடுக்குன்னு வச்சுக்கேன். இந்த ரேடியஸ் தான் எப்சிலான். இந்த ரேடியஸில் ஒரு எப்சிலான் நான் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகணும். டெல்டான்னு ஒரு நம்பர் வரணும். அந்த டெல்டாவுக்குள்ளே இருக்கிற இமேஜ் எல்லாமே வந்து இந்த எப்சிலான் டிஸ்டன்ஸ்குள்ளே விழணும். இப்போ நான் வந்து 5வை சுற்றி ஒரு டெல்டான்னு ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த 5வை சுற்றி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸினுடைய இமேஜ் எல்லாமே இந்த டெல்டா டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் போய் விழும். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் எடுக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இமேஜ் வந்து டெல்டா விட்டு வெளியே போய் விழுந்துடும். அதனால தான் இங்கே டெல்டா, இங்கே அந்த மாதிரி ஒரு டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய டெல்டா எடுத்தாலும் எவ்வளோ சின்ன டெல்டா எடுத்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த எப்சிலானுக்குள்ளே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் எடுக்கிறதுக்கு எப்சிலானுக்குள்ளே விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் எப்சிலானை வந்து இந்த அளவுக்கு பெருசாக எடுத்தால் மட்டும்தான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கும் மூணுக்கு உள்ள விட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எப்சிலானை சின்னதாக எடுக்கும்போது உனக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் நம்ம எந்த ஒரு எப்சிலான் எடுத்தாலும் இது கரெக்டாக வரணும், அப்போ தான் கண்டினியூஸ். ஸோ பெரிய எப்சிலானுக்கு வந்து இது கரெக்டாக வருது, சின்ன எப்சிலானுக்கு வரல. அதனால இதுங்க வந்து 5ல் டிஸ்கண்டினியூஸ். அங்கே தான் இந்த எப்சிலான் டெல்டா அப்படி தான் ஒர்க் ஆகுது. அதாவது ஒன்றும் கிடையாது, எஃப் ஆஃப் எக்ஸை சுற்றி இது வந்து ஏ, இது வந்து எஃப் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது. ஏல கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக நெருக்கினாலும் அதனுடைய ப்ரீ இமேஜ் வந்து ஏவை சுற்றி ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ். அதுதான் எந்த ஒரு எப்சிலான் எடுத்தாலும் இமேஜஸ் எல்லாமே எஃப் ஆஃப் ஏவை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா டொமைனில் ஏவை சுற்றி அந்த பாயிண்டில் இருக்கிற எல்லா எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் ஏவை சுற்றி இருக்கணும். ஸோ அப்படி இந்த டொமைனில் நெருக்கமாக இருக்கும்போது கோடொமைன்லேயும் நெருக்கமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டினியூஸ். ஸோ அதை தான் இதை சொல்லுது, இந்த எப்சிலான் டெல்டா டெஃபினிஷன் சொல்லுது. ஸோ நீங்கள் பிளைனாக எப்சிலான் டெல்டான்னு நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மறந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷுவலாக ஒன்று டிஸ்கண்டினியூ ஃபங்க்ஷனை வந்து டிஸ்கண்டினியூ ஃபங்க்ஷனுக்கு ஏன் எப்சிலான் டெல்டா டெஃபினிஷன் கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். புரியுதுங்களா சார்? ஸோ இன்னொரு விஷுவல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல ஹாலோ சர்க்கிள், இந்த இடத்துல டாட் சர்க்கிள் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு 4ன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து ஒரு 6ன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் 2ல கண்டினியூஸாக இல்லையா? நோ சார். ஏன் நோ சார், அந்த 0ல அந்த நாட்ல வந்து கண்டினியூஸா இருக்காது சார். 2ல கண்டினியூஸ் கிடையாது. ஏன் 2ல ஒய் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2? இந்த ஃபங்க்ஷன் ஏன் 2ல கண்டினியூஸ் இல்லை? சார் இங்க அந்த இது வந்து இங்க 0ன்னு போட்டிருக்கீங்களே சார் நடுவுல, அது வந்து டிஸ்கண்டினியூ தானே சார்? ஆமாம், டிஸ்கண்டினியூ. ஹாலோ சர்க்கிள் இப்படி கையெடுக்காமல் வரைஞ்சிட்டே வரோம், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ அடுத்து இங்கே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இங்கே கண்டினியூ ஆகுது, அதனால டிஸ்கண்டினியூஸ் பார்த்தாவே தெரியுது. ஆனால் நம்ம ப்ரீவியஸ் டெஃபினேஷன் படி லிமிட் வேல்யூவும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் 2வும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இந்த கரு, நான் வரைஞ்சிருக்க கரு. இப்போ எக்ஸ்டென்ஸ் டு 2 போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே போகுது? எக்ஸ் எல்லாம் 2க்கு கிட்ட போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4 கிட்ட போகுது. அப்போ இது வந்து 4 ஆகுமா? எஃப் ஆஃப் 2ன்றது என்னது? ஃபங்க்ஷன் வேல்யூ. 2க்கு என்ன ஃபங்க்ஷன் வேல்யூ? 6. 2க்கு இமேஜ் என்னது? 6. அப்போ வந்து 6 இது ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கிறதால நம்ம ப்ரீவியஸ் டெஃபினிஷன் படி இது நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்குது.
கிராஃபிக்கலா பார்த்தாலுமே நமக்கு தெரியுது இது 2ல டிஸ்கண்டினியூஸ் தான். சரி, இங்க எப்சிலான் டெல்டா டெஃபினிஷன் ஏன் கட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் வந்து 4 சுத்தி ஃபர்ஸ்ட் வந்து யாரை சுத்தி எப்சிலான் எடுக்கணும் டெஃபினிஷன் பாருங்க. எஃப் ஆஃப் ஏவை சுத்தி தான் எப்சிலான் எடுக்கணும். எந்த ஒரு எப்சிலான் எடுத்தாலும் யாரை சுத்தி எஃப் ஆஃப் ஏவை சுத்தி ஒரு எப்சிலான் எடுக்கிறது. ஸோ அதனால எஃப் ஆஃப் ஏவை சுத்தி ஒரு எப்சிலான் எடுக்கிறோம். 4 சுத்தி நம்ம ஏதோ ஒரு எப்சிலான் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய எப்சிலான் வந்து இவ்வளோ பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 சுத்தி ஒரு 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு எப்சிலான் எடுக்கிறேன். அப்போனா என்னோட எப்சிலான் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். இந்த எப்சிலான் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு 2வை சுற்றி ஒரு டெல்டா கிடைக்கணும். அந்த டெல்டாக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸோட இமேஜுமே இந்த எப்சிலானுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ நான் இங்கே 2வை சுற்றி ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வரைக்கும் டெல்டா எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். இங்கே எப்சிலான் வந்து 3 சென்டிமீட்டர், இங்கே 4ன்றது எஃப் ஆஃப் ஏ, 2ன்றது ஏ. இங்கே 2வை சுற்றி டெல்டா 1 சென்டிமீட்டர் எடுத்தாவே போதும். இந்த 2வை சுற்றி 1 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸினோட இமேஜுமே இந்த எப்சிலானுக்குள்ளே தான் விழுது. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தாலும் சரி, அந்த பாயிண்ட்லேயே எடுத்தாலும் சரி, எல்லாமே இந்த 4 சுற்றி 3 சென்டிமீட்டருக்குள்ளே தான் விழுது. நம்ம விஷுவலாக தெரியுது. அப்போது பெரிய எப்சிலானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் சின்ன எப்சிலான் எடுக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் எப்சிலான் வந்து இவ்வளோ பெருசு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 4 சுற்றி இவ்வளோ பெரிய எப்சிலான் எடுத்தேன் அப்படின்னா நான் 2வை சுற்றி எந்த ஒரு டெல்டா வரைஞ்சாலுமே இந்த 2க்கு நேராக இருக்கிற இமேஜ் வந்து எப்சிலான் விட்டு வெளியே போயிடுது. அதனால இந்த எப்சிலானுக்கு எந்த ஒரு டெல்டா நீங்கள் எவ்வளோ சின்ன டெல்டா எடுத்தாலுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா ஓரளவுக்கு விஷுவல்? ஓகே சார். ஸோ அதனால தான் இந்த எப்சிலான் டெல்டா டெஃபினிஷன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எப்சிலான் டெல்டா டெஃபினிஷன் தான் நமக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அந்த லிமிட் டெஃபினிஷன். போத் ஆர் சேம் தான். ஸோ இது அனதர் டெஃபினிஷன். ஸோ இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதை கூட மாடிஃபை பண்ணி 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு டெஃபினிஷன் தான். அடுத்து பால் யூஸ் பண்ணி ஒரு டெஃபினிஷன் நமக்கு சொல்கிறாங்க. பால் அரவுண்ட் ஏ ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் நத்திங் பட் என்னது? அதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் சச் தட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர். அதுக்கு பேர் பால் அப்படின்னு சொல்கிறோம். பால் சென்டர்ட் ஏ வித் ரேடியஸ் ஆர். இப்போ இங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர்னு அர்த்தம் இந்த பக்கம் ஏ மைனஸ் ஆறு, இந்த பக்கம் ஏ பிளஸ் ஆறு. இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் தான் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர். ஏன் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர்னு சொல்லுவோம். எல்லா பக்கமும் ஏவை ஆட் பண்ணால் ஏ மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஏ பிளஸ் ஆர். அப்போது ஏ பிளஸ் ஆருக்கும் ஏ மைனஸ் ஆருக்கும் நடுவில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் தான் இது. ஸோ இது வந்து ஏவை சுற்றி இருக்கிற ஒரு பால் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஏ, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆரை பால் ஆஃப் ஏ வித் ரேடியஸ் ஆர் நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ இந்த பால் டெஃபினிஷன் வச்சு நம்ம இந்த டெஃபினிஷனை ரீரைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? அது டெஃபினிஷன் 2 கூட நம்ம போட்டுக்கலாம். டெஃபினிஷன் 2. ஸோ அது நான் எழுதுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. F is continuous at A if and only if given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that whenever f of x belongs to ball around f of ball center f of A with radius epsilon, if x belongs to ball around A radius delta. அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஏவை சுற்றி டெல்டா தூரத்தில் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ வந்து எப்சிலான் தூரத்தில் இருக்கிற பால்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏல கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது டெஃபினிஷன் அதே டெஃபினிஷன் தான் வித் பால் நோட்டேஷனில் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஃபினிஷன் வந்து ரியல் நம்பர்ஸில் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா a real valued function is said to be continuous at a real number. இதே வந்து ஒரு ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா எப்படி வரும் இந்த டெஃபினிஷன் அப்படின்னா, இந்த ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸுக்கு இந்த பால் டெஃபினிஷன் தான் வரும். அந்த இடத்துல நீங்கள் பால் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இல்லை ஜஸ்ட் பால் ஆஃப் ஏ பால் அரவுண்ட் ஏ ரேடியஸ் ஆர் இஸ் டிஃபைன்ட். அங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு த மெட்ரிக் ஸ்பேஸ், ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், ரியல் நம்பர்னு கிடையாது, சச் தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன்
எக்ஸ் டு ஏ இஸ் லெஸ் தென் ஆர். அங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏன்றது ரியல் நம்பரில் தான், ஏன்னா அங்கே மெட்ரிக் வந்து மாடுலஸ் தான் மெட்ரிக்கு. ஜென்ரல் மெட்ரிக்ல அது மாடுலஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எது வேணா இருக்கலாம். அந்த இடத்துல டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஏ லெஸ் தென் ஆர்னு வந்துடும். ஸோ நீங்கள் ரியல் நம்பரில் மட்டும் டெஃபினிஷன் பார்க்கணும் அப்படின்னா இங்கே மாடுலஸ் போட்டுக்கலாம். ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பால் போட்ட டெஃபினிஷன் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது டெஃபினிஷன் 2. இப்போ நம்ம நேற்று பார்த்தது வந்து டெஃபினிஷன் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். டெஃபினிஷன் 3, a real valued function f of x f is continuous at x equal to a அப்படின்னா if and only if following conditions are satisfied. ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா limit x tends to a minus f of x exist ஆகணும், left hand side limit, கமா limit x tends to a plus f of x exist ஆகணும், exist. இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கணும். கிடைச்சா மட்டும் பத்தாது, ஈக்குவலாக இருக்கணும். limit x tends to a minus f of x equal to limit x tends to a plus f of x. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மட்டும் பத்தாது, அது f of aக்கு ஈக்குவலாக இருக்கணும். இது மூணுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நேற்று நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதுவுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் தான். இது வந்து டெஃபினிஷன் 3. இது நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுவோம். எப்சிலான் டெல்டா தியரியாக இருக்கும், நம்ம இதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவோம் இந்த டெஃபினிஷன். ஸோ அனதர் ப்ராக்டிக்கல் டெஃபினிஷன் ஒன்று இருக்குது, அது டெஃபினிஷன் 4. அது சீக்வன்ஸ் வச்சு வரும், அந்த டெஃபினிஷனை எழுதி போட்டுறேன். The real valued function f is so இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குங்க இல்லையா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் சேர்த்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ f of x equal to f of a கூட நம்ம ரெண்டு கம்பைன் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு லிமிட்லயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கம்பைன் ஆயிடும். ஸோ அப்போ லிமிட் வேல்யூ அட் ஏ ஃபங்க்ஷன் வேல்யூ அட் ஏக்கு சேமா இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி சேமா இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ். ஸோ லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ சேமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்க, இங்கே நம்ம ஒரு தெரு இருக்கு, ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அதில் பணக்கார வீடாக இருக்கு, நடுவில் ஒரு ஏழை வீடு இருக்கு, அப்புறம் பக்கத்தில் பணக்கார வீடு இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பணக்காரங்களா இருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பணக்காரங்களா இருக்காங்க. அதான் லிமிட் வேல்யூ. எஃப் ஆஃப் ஏவை நம்ம டைரெக்டாக பார்க்கல, எஃப் ஆஃப் ஏக்கு பக்கத்தில் லெஃப்ட்ல எப்படி இருக்காங்க, ரைட்ல எப்படி இருக்காங்க, பணக்காரங்களா இருக்காங்க. ஆனால் எஃப் ஆஃப் ஏன்றது என்னது, அந்த வீடு மட்டும் ஏழையா இருக்கு. அப்போ இந்த தெருவு எப்படி இருக்குது, கண்டினியூஸா இல்லை. இந்த இடத்துல ஒரு புவர் வந்ததால இது கண்டினியூஸா பணக்காரங்க தெருவா இல்லை. ஸோ அப்போ கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா நெய்பர்ல எப்படி இருக்காங்களோ அதே பிஹேவியர் அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அதுதான் இது. நெய்பர்ல என்ன பிஹேவியர்ன்றது தான் லிமிட் கண்டுபிடிக்கிறது, அந்த இடத்துல என்ன பிஹேவியர்ன்றது தான் எஃப் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறது. ஸோ அதனால தான் லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். அப்பதான் கண்டினியூட்டி மிஸ் ஆகாது. நெய்பர்ல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஃபினிஷன்லாம் மறக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டெஃபினிஷன், அந்த டெஃபினிஷன் அந்த சீக்வன்ஸ் வச்சு டெஃபினிஷனை பார்ப்போம். ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் f is continuous at a belongs to real number if and only if whenever ஒரு sequence is a sequence of real numbers converges to a. இந்த கோடு converges to a என்ன நீங்க எழுதிக்க, converges to a, then f of x என்ற சீக்வன்ஸும் convergent to f of a வா இருக்கணும்.
n equal to 1 to e converges to f of e. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னு சொல்லலாம். சிம்பிள் தான் இது. என்ன அப்படின்னா ஏன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸாக இருக்கணுமா? எப்போ இருக்கும் அப்படின்னா எக்ஸ்என் வந்து ஏக்கு கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா தட் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு யார் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்? எஃப் ஆஃப் ஏக்கு கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் தான், ஆனால் சீக்வன்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஸோ சில புக்ஸில் நம்ம இப்படி சொல்லியிருப்பாங்க. அதாவது இது நம்ம கிராஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஏன்ற பாயிண்ட் இருக்கு, இங்கே எஃப் ஆஃப் ஏன்ற பாயிண்ட் இருக்கு. ஏக்கு கன்வர்ஜென்ட் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த சீக்வன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இமேஜ் பார்க்கணும். அந்த சீக்வன்ஸுக்கு எல்லாத்துக்கும் இமேஜ் பார்த்தா அது யாரை சுற்றி இருக்கணும்? எஃப் ஆஃப் ஏவை சுற்றி இருக்கணும். அப்படி சொல்றது ஒன்று தான். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற சீக்வன்ஸ் எஃப் ஆஃப் ஏக்கு கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். இங்கே எக்ஸ்என் வந்து ஏக்கு போச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்என் எஃப் ஆஃப் ஏக்கு போகணும். அதே தான் எப்சிலான் டெல்டா டெஃபினிஷன் சொல்லுது. இதை சுற்றி ஒரு பால் வரைஞ்சா இங்கே இதை சுற்றி ஒரு பால் வரையணும், அதனோட இமேஜ் எல்லாம் இதில் விழணும். ஸோ அதே தான் லிமிட் வேல்யூ சொல்லுது. அதுதான் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன், சீக்வன்ஸோட டெஃபினிஷன் அதான் சொல்லுது. ஸோ இப்போ நம்ம மொத்தம் 4 டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 4 டெஃபினிஷனை ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, இப்போது இன்னொரு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. இது நேற்றே பார்த்துட்டோம், மறுபடியும் பார்ப்போம், இன்னொரு டைம் பார்ப்போம். இஃப் எக்ஸ் இஸ் greater than or equal to 2, 2x minus 1 if x is less than or equal to 2. So question is f is continuous at x equal to 2. Another question is f is continuous at x equal to 0. One more question is f is continuous at x equal to 4. Another question, find all points of discontinuous. மொத்தம் 4 கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் அப்படியே 1 by 1 போடுங்க, பார்க்கலாம் எப்படி போடுறீங்கன்னு பார்ப்போம். சும்மா ஒரு வார்ம் அப் கொஸ்டின் மாதிரி தான் போட்டு அப்படியே சொல்லுங்க ஆன்சர். சார் ட்ரை பண்ணுறீங்களா?
சார் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருதுங்க சார். ட்ரை பண்ணி இல்லை இந்த 4 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? இது கண்டினியூஸா, இந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா, இந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா, எத்தனை பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூ இருக்கு? சார் சொல்லுங்க சார். 2ல டிஸ்கண்டினியூ ஆகுதுங்க சார். 0லயும் 4லயும் கண்டினியூஸா இருக்குங்க சார். ஓகே சார். ஓகே. பொதுவாக இந்த மாதிரி கேஸ் ஃபங்க்ஷன்னா எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல மட்டும் செக் பண்ணா போதும் சார். ஏன்னா பிகாஸ் இது ரெண்டுமே பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். ஓகே, அதனால வெரி அது ஒரு குட். பாயிண்ட் மட்டும் தான் டிஸ்கண்டினியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட் சார். அது எப்படி ப்ரூவ் பண்றது தெரியல 4th பாயிண்ட். பட் அந்த பிரேக் பாயிண்ட்ல தான் டிஸ்கண்டினியூட்டி இருக்கும் அப்படின்னு பொதுவா சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஆமாங்க சார். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி பிரேக் பண்ணி கொடுத்தாவே டிஸ்கண்டினியூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் கண்டினியூஸாக கூட மாறிடும். ஆனால் பிரேக் பண்ணியிருந்தா அந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அந்த இடத்துல டிஸ்கண்டினியூ இருக்க வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக டிஸ்கண்டினியூன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ நம்ம எந்த இடத்துல பிரேக் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா 2ல பிரேக் இருக்குது. இதை நம்ம கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே 0, இங்கே 1, இங்கே 2. இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா 2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் வந்து 2x. அப்போ 2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் வந்து 2x. 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் வந்து 2x மைனஸ் 1. 2க்கு லெஃப்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து 2x மைனஸ் 1. இது ஒரு பாலினாமியல். அப்போ 2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே அது கண்டினியூஸாக இருக்க போது. இது ஒரு பாலினாமியல். அப்போ 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே அது ஸ்ட்ரெயிட் லைன் கண்டினியூஸாக இருக்க போது. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ x ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்களா? x ஈக்குவல் டு 0ல் x ஈக்குவல் 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 2x மைனஸ் 1 தான், 0க்கு ரைட் ஹேண்ட் சைடும் 2x மைனஸ் 1 தான். அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு. அதனால் 0 கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும். அதில் வந்து நோ டவுட்டு. ஸோ அப்போ 4ல் பார்க்குறோம். 4ன்றது இந்த சைடு இருக்கும். 4க்கு லெஃப்ட்லேயுமே பிஹேவியர் 2x தான், 4க்கு ரைட்லேயுமே ஃபங்க்ஷன் 2x தான். இது ஒரு பாலினாமியல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது ஆல்வேஸ் கண்டினியூஸாக இருக்க போது. அப்போ அதுவும் கண்டினியூஸ் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் எஸ். இதுக்கு ஆன்சர் எஸ். ஸோ இப்போ இங்கே 2ல் மட்டும் செக் பண்ணுவோம். 2க்கு லெஃப்ட்டில் 2x மைனஸ் 1, 2க்கு ரைட்டில் x மைனஸ் 2. ஸோ அப்போ ஃபங்க்ஷனே வித்தியாசமாக இருக்குது. அப்போ பிஹேவியர் வித்தியாசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிக்கணும், 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்க போகிறேன்? லிமிட் x டென்ஸ் டு 2 மைனஸ் அப்படின்னா 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு f ஆஃப் x. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 2 மைனஸ், இங்கே f ஆஃப் x ரீப்ளேஸ் பண்ணணும். 2x போட்டு ரீப்ளேஸ் பண்ணணுமா, 2 மைனஸ் எக்ஸ் போட்டு ரீப்ளேஸ் பண்ணணுமானா 2x மைனஸ் 1 தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா 2க்கு லெஃப்ட்டில் தானே போகிறோம் நம்ம. x டென்ஸ் டு 2 ஃப்ரம் த லெஃப்ட் தானே. ஸோ அப்போது இது பாலினாமியல்ன்றதால கண்டினியூஸாக இருக்கும். அப்போ 2 எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 4 மைனஸ் 1 அப்போ 3. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் வந்து 3. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ லிமிட் x டென்ஸ் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். 2x போட்டு தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம 2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் போகிறோம். ஸோ அப்போ லிமிட் x டென்ஸ் டு 2 ப்ளஸ் 2x. 2xன்றது பாலினாமியல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதனால இந்த 2 எடுத்து டேரெக்டாக அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டா 4. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா LHL 3 RHL 4 நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ 2ல டிஸ்கண்டினியூஸ். ஸோ அப்போ இங்கே வந்து ஆன்சர் வந்து நோ. ஸோ இதுக்கு வந்து செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் வந்து ஒன்லி சிங்கிள்டன் 2. ஏன்னா 2ல மட்டும் தான் டிஸ்கண்டினியூஸ், அதர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் கண்டினியூஸ். அப்போ அதுக்கு வந்து சிங்கிள்டன் 2. ஸோ இது புரியுதா பாருங்க சார்? இது ஓகேவா? ஓகேங்களா சார்? மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க சார், புரியல சார். எந்த பாயிண்ட்ல மேடம் சொல்லணும்? சொல்லுங்க, நான் சொல்றேன் சார். அந்த பாயிண்ட் சொல்லிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லி டிஸ்கண்டினியூ சொல்றீங்கல்ல சார், அது புரியல சார். இப்போ நம்ம இன்னும் தெளிவாக கிராஃப் போடணும். இப்போ இங்கே பாருங்க, இங்கே 2 இங்கே இருக்கு. 2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x தானே மேடம்? அப்போ 2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கிராஃப் வரையணும். 2xனா 2 போடும்போது நமக்கு என்ன வரும்? 2 போடும்போது 4 வரும். அப்போ இமேஜ் வந்து 1 2 3 4 இங்கே வரும். அடுத்து வந்து
3 போடும்போது நமக்கு என்ன வரும் 6 வரும். ஸோ இங்கே 6 இருக்குன்னு வச்சுங்களேன். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்படி வரும். 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே அது ஸ்ட்ரெயிட் லைன், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். ஸோ 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரைய போகிறோம். 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. அப்போ நீங்கள் 2 போடும்போது என்ன வரும், 2 ஆக்சுவலாக போடக்கூடாது. ஏன்னா 2வை வந்து நம்ம வந்து இது கூட தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், இது கூட இன்க்ளூட் பண்ணலை. ஆனால் 2க்கு வெரி பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் 1.999 எல்லாமே நம்ம இதுதான் எடுத்துக்கிறோம். அதனால 2க்கும் போட்டு அது எங்கே பக்கத்தில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 2 போட்டு அப்படின்னா 4 மைனஸ் 1 3. அப்போது இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ அங்கே வந்து 3க்கு போகுது. 2க்கு லெஃப்டில் வந்து இங்கே 3க்கு வருது. ஸோ 1 போட்டு பாருங்கள். இங்கே 1 போட்டிங்க அப்படின்னா 2 மைனஸ் 1 1, இந்த இடத்துல 1க்கு வந்துருச்சு. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வருது, இப்படி வருது அந்த ஸ்ட்ரெயிட் லைன். புரியுதுங்களா? 2x மைனஸ் 1ன்ற ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ல் வந்து அது கட் ஆகுது. ஏன்னா 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 3 நோக்கி போகுது. 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 4 நோக்கி போகுது. ஸோ அதனால் LHL வந்து 2 வருது, 3 வருது. RHL வந்து 4 வருது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நமக்கு அங்கே ஒரு கட்டு வருது. அதனால் டிஸ்கண்டினியூ ஆகுது. மற்றபடி 1லலாம் அது கண்டினியூஸ் தான். ஏன்னா 1ல் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், 4ல் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், 2ல் அது கட் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டாக 2ல் கட் இருக்குது. அதனால் அங்கே வந்து அதை நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் சொல்ல மாட்டோம். அதனால் இங்கே டிஸ்கண்டினியூஸ் வருது. ஸோ இதை நான் கிராஃபிக்கலாக சொல்கிறேன். கால்குலேஷனாக நம்ம மேலே பார்த்தோம், இப்போ வந்து கிராஃபிக்கலாக பார்க்குறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டில் என்ன டவுட் இருக்குங்களா மேடம்? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்ல சார். ஓகே, இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ். இது எந்தெந்த இடத்துலலாம் கண்டினியூஸாக இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ். சிம்பிள் தானா? சொல்லிடலாமே. டேன் எக்ஸ் நம்ம டினாமினேட்டர்ல காஸ், டினாமினேட்டர்ல tan வந்து sin பை காஸ்ட்னு எழுதலாம். காஸ் 0 ஆகிற இடத்துல, அதாவது 2n + 1 π/2 வேல்யூஸை தவிர்த்து மிச்ச எல்லா இடத்துலையும் அது கண்டினியூஸாக இருக்கும் சார். ஆமாங்க சார். இப்போ வந்து நம்ம டேன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஆனால் டேன் எக்ஸ் வந்து எந்தெந்த வேல்யூவில் டிஃபைன்ட் ஆகிருக்குன்னு நம்ம π/2லலாம் டிஃபைன்டே ஆகாது. tan π/2ல டிஃபைன்ட் ஆகாது. அதனால அந்த இடத்துல டிஃபைன்டே ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸ் நாட் ஈக்குவல் டு π/2ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே நம்ம பேசக்கூடாது. ஜென்ரலாக tan எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா π/2ல டிஸ்கண்டினியூஸ்ன்னு நம்ம சொல்லிடணும். ஸோ π/2ல மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2ல எல்லாமே 3π/2, 5π/2, 7 அதில் எல்லாமே நமக்கு அங்கே ஒரு கட்டு வரும். நம்ம டேன் கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா இப்படி வரும். ஸோ இப்படி கட்டாயி தான் வரும். ஸோ ஆனால் அதர் trigonometry ஃபங்க்ஷன் இருக்குல்ல, sin x, இது கண்டினியூஸ் த்ரூஅவுட் த டொமைன் கண்டினியூஸ். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அதேமாதிரி காஸ் எக்ஸு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். சீக்கண்ட் எக்ஸ், கொசிகண்ட் எக்ஸ்லாம் அதனோட பிரின்சிபல் டொமைனில் நமக்கு வந்து அது கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் கிராஃப் பார்த்துக்கங்க எந்தெந்த இடத்துல கண்டினியூஸ், எந்தெந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸ்னு. ஸோ இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. sin x by x, x நாட் ஈக்குவல் டு 0. 1 இஃப் x ஈக்குவல் டு 0. இது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து கண்டினியூஸா? இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் அட் x ஈக்குவல் டு 0? 0ல் இது கண்டினியூஸான்னு கேட்குறாங்க. உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்?
தெரியல சார். இப்போ இது நம்ம வந்து எப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட் இருக்கு அப்படின்னா, எஃப் கண்டினியூஸ் ஜி கண்டினியூஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், எஃப் ப்ளஸ் ஜி கண்டினியூஸாக இருக்கும், எஃப் இன்ட்டு ஜி கண்டினியூஸாக இருக்கும், எஃப் பை ஜி கண்டினியூஸாக இருக்கும், ப்ரொவைடட் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. இது எல்லாமே கண்டினியூஸ், இது எல்லாமே கண்டினியூஸ், இதுவும் கண்டினியூஸ், எஃப்பும் ஜியும் கண்டினியூஸ். அந்த இது எல்லாமே தியரம், இதெல்லாம் நமக்கு பேசிக் ரிசல்ட் தான். அதேமாதிரி லேம்டா டைம்ஸ் எஃப்பும் கண்டினியூஸாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியும் தானே சார்? இல்லை நம்ம இது தெரியலனாலும் நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, எஃப்ஜி இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவா இருந்துச்சுன்னா, எஃப் பிளஸ் ஜி இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எஃப் இன்ட்டு ஜி இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எஃப் பை ஜி இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ரொவைடட் ஜி நாட் ஈக்குவல் டு 0. lambda times f is also continuous for lambda, any lambda belongs to real number. இது வந்து ஒரு தியரம் ரிசல்ட். ஸோ காம்போசிஷனுக்கு இன்னொரு ரிசல்ட் இருக்கு. எப்படின்னா, if f is continuous at x equal to a and g is continuous at f of a, then g composition f is continuous at a. அதாவது f வந்து ஏல கண்டினியூஸா இருக்கு, g வந்து f ஆஃப் ஏல கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா g காம்போசிஷன் f வந்து ஏல கண்டினியூஸா இருக்கும். ஸோ அதான் இங்க சொல்றேன். காம்போசிஷன்னா இப்போ g காம்போசிஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ன அர்த்தம், g ஆஃப் f ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ காம்போசிஷன். ஸோ அந்த காம்போசிஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூட் எக்ஸ் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா ரூட் எக்ஸோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சைன் எக்ஸ் இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா அதனோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும், கண்டினியூஸாக போகும். இதில் வந்து ஜீரோவில் இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஜீரோவில் இருந்தால் நம்ம எல்லாமே பார்க்குறோம், நெகட்டிவில் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து கண்டினியூஸான்னு கேட்குறேன். ஸோ உங்களுக்கு இதனுடைய கிராஃப் பற்றி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. கிராஃப் இருந்தால் நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இதை காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக எழுதலாம். எஃப் வந்து சைன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஜி வந்து ரூட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜி காம்போசிஷன் எஃப்னு போட்டிங்க அப்படின்னா ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது, சைன் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ்னா என்னது, ரூட் எக்ஸ். அப்போ ரூட் ஆஃப் சைன் எக்ஸ்னு வந்துடும். ஸோ அப்போ ரூட் எக்ஸும் கண்டினியூஸ், சைன் எக்ஸும் கண்டினியூஸ் அப்படின்னா ரூட் ஆஃப் சைன் எக்ஸும் கண்டினியூஸ். அதனால தான் காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். இது நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், composition of two continuous function is continuous. ஸோ அதுக்கெல்லாம் இதுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஸோ அது நம்ம எதுக்காக இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், சைன் எக்ஸ் கண்டினியூஸ்னு தெரியும், எக்ஸ் கண்டினியூஸ்னு தெரியும். அப்போ எஃப் பை ஜி எங்கே இருக்கு, எஃப் பை ஜி கண்டினியூஸா, ஆனால் ப்ரொவைடட் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் 0 ஆகிடும். அப்போ 0வில் மட்டும் செக் பண்ணணும். 0வை தவிர்த்து இது எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ். ஏன் அப்படின்னா 0வை தவிர்த்து எக்ஸ் சைன் எக்ஸ் எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ், 0வை தவிர்த்து எக்ஸும் எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ். அப்போ 0வை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்லையும் இது கண்டினியூஸ். ஆனால் 0வில் மட்டும் செக் பண்ணணும். ஆனால் அவங்க கரெக்டாக 0வில் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம 0வில் எப்படி செக் பண்ணுறது, கண்டினியூட்டி எப்படி செக் பண்ணுறது, லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ சேமாக இருக்கான்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும், இப்போ நான் எங்கே செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கே செக் பண்ண போகிறேன், கண்டினியூட்டி செக் பண்ண போகிறேன். அட் எந்த பாயிண்ட்ல செக் பண்ண போகிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் செக் பண்ண போகிறேன். 0வில் செக் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், லிமிட் வேல்யூ, அந்த ஃபங்க்ஷனுக்கு 0வில் லிமிட் வேல்யூவும் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ சேமாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸ் வந்துருமா வராதுங்களா, எஸ் ஆர் நோ? எஸ் சார். எஸ். இப்போ இதை ஆமாம் ஈக்குவலாக தான் வந்து இதை மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு செக் பண்ணிடுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா லிமிட் வேல்யூ செக் பண்ண போறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, sin x by x என்ன வரும், x என்ன வரும், நம்ம இதை நம்ம 11th நம்ம 5 மார்க் இருக்குது, அப்படி நம்ம படிக்கலனா கூட நம்ம டைரக்டா 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆமா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வருதுங்களா, நீங்க லோபிதால் யூஸ் பண்ணுங்க. அப்ப sin x cos x ன்னு வரும், x by 1. இப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணா 1 வரும். ஸோ அப்போ லிமிட் வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு, 1 வந்துச்சு. ஃபங்க்ஷன் வேல்யூ f ஆஃப் 0 என்ன வந்துச்சு, அவங்களே கொடுத்துருக்காங்க, 1 தான் சார் கொடுத்துருக்காங்க. f ஆஃப் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு, f ஆஃப் 0 1 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப லிமிட் வேல்யூ 0வா இருக்கு, ஃபங்க்ஷன் வேல்யூ 0வா இருக்கு. அப்ப this is equal to ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ
அப்போ லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ 0 வந்துச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? எஃப் இஸ் கண்டினியூஸ் F is அட் எக்ஸ் continuous at எக்ஸ் x ஈக்குவல் டு equal 0. to 0. சரி, எக்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டினியூஸ். ஜீரோ தவிர்த்து மற்ற பாயிண்ட்லாம் கண்டினியூஸ் ஆனால் மற்ற பாயிண்ட்லையும் கண்டினியூஸ். ஏன் அப்படின்னா மற்ற பாயிண்ட்ல சைன் எக்ஸ் கண்டினியூஸ், மற்ற பாயிண்ட்ல எக்ஸ் கண்டினியூஸ். அப்போ எஃப் பை ஜி என்ன ஆயிடும்? கண்டினியூஸ் ஆயிடும். கரெக்ட் தானே சார்? Yes, sir. அப்போ இது ஜீரோல மட்டும் கண்டினியூஸ் கிடையாது, எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸ். அப்போ இது ஒரு At கண்டினியூஸ் every ஃபங்க்ஷன். real number. ஆமா, எவ்ரிவேர். அதை வந்து இப்படி கூட சொல்லுவாங்க, எவ்ரிவேர் கண்டினியூஸ். Everywhere கண்டினியூஸ் continuous. எவ்ரிவேர். ஆமா, கண்டினியூஸ் எவ்ரிவேர். Sir, கண்டினியூஸ் F minus G என்ன சார் சொல்ல கண்டினியூஸ் அது அதுவும் இதுல வரும் தானே சார்? இதுலயே அடங்கிடும். பிளஸ்னாவே அது அடிஷன் இன்க்ளூட் ஓ இல்ல ஓ பிளஸ் அதுலயே ஆர். அடிங்கிடும். ஓகே ஓகே நீங்க பிளஸ் ஆர் ஓகேங்க மைனஸ் சார் ஓகேங்க சார் எஃப் பிளஸ் ஆர் மைனஸ் ஜின்னு கூட போட்டுக்கோங்க. ஸோ நம்ம அதெல்லாம் ஓகேங்க சார் அண்டர்ஸ்டுட். ஸோ அப்போ நம்ம அடிஷனு, சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷன் ப்ரொவைடட் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0, கான்ஸ்டன்ட் டைம்ஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ கண்டினியூஸ், காம்போசிஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். ஸோ இந்த ரிசல்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இது உங்களுக்கு போன டிஆர்பிலே இதை கேட்டிருக்காங்க. அதை நான் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி நடத்திட்டு நான் உங்களுக்கு போனால், ஏன்னா அது ஆப்ஷனில் டிஃபரன்ஷியபிலிட்டி இன்க்ளூட் பண்ணி கேட்டிருக்கான். ஸோ அதை நடத்திட்டு நான் உங்களுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இன்னொரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஃபேமஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஜீரோ இஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், -1 இஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். இல்லைன்னா இப்படி வச்சுப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 for x positive, 0 for x 0, -1 for x negative. Is f continuous? Find all points of discontinuity. ஸோ ரெண்டு கண்டினியூஸான்னு கேட்குறேன். சப்போஸ் டிஸ்கண்டினியூ இருந்துச்சுன்னா எந்தெந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூ கேட்குறேன். அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். போட்டிங்களா சார்? Go, sir.
எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோல வந்து டிஸ்கண்டினியூட்டி ஆகுது சார். ஆமா லிமிட் எல்ஹெச்லும் ஆர்ஹெச்லும் ஈக்குவலா வரல, -1 +1 வருது. சரி சார். இப்போ ஜீரோல மட்டும்தான் டிஸ்கண்டினியூவா இல்லை வேற என்ன பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூவா? எக்ஸ் கிரேட்டர் தென் 0 சாட்டிஸ்ஃபை பண்ணது கண்டினியூஸா இருக்குது. ஓகே சார். லெஸ் தென் 0வும் f of x equal to -1 equal to -1 f of a அதுவும் கண்டினியூஸா இருக்குது சார். லெஸ் தென் 0. அப்ப ஜீரோல மட்டும் தான் டிஸ்கண்டினியூட்டி ஆகுது. அப்ப டிஸ்கண்டினியூ வந்து சிங்கிள்டன் ஜீரோ மட்டும்தான். ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நீங்க கிராஃப்ல பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ரைட்லயும் கான்ஸ்டன்ட், ஜீரோக்கு ரைட்லயும் கான்ஸ்டன்ட் 1, ஜீரோல ஜீரோ தான், ஜீரோக்கு ரைட்ல கான்ஸ்டன்டா 1, ஜீரோக்கு லெஃப்ட்ல கான்ஸ்டன்டா -1. ஸோ இது ஆல்வேஸ் கண்டினியூஸ். ஸோ ஜீரோல மட்டும் ஒரு ஜம்ப் இருக்கு. ஸோ டிஸ்கண்டினியூஸ் அட் ஒன்லி ஜீரோ. ஆமா சார். அப்போ எல்ஹெச்எல் பார்த்தீங்கன்னா -1 வரும், ஆர்ஹெச்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வரும். ஸோ டிஸ்கண்டினியூஸ் +1 வரும். ஆமாம். ஸோ அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் f of x equal to x² ஃபார் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 2, 2x ஃபார் நேற்று நம்ம பார்த்துட்டோம், லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஆமா சார். பரவாயில்ல, பார்த்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை சொல்லுங்க, இஸ் எஃப் கண்டினியூஸ்? இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு கேட்குறேன். அப்போ உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? ரெண்டுமே பாலினாமியல் தான் சார், ரெண்டுமே கண்டினியூஸ் தான் வரும்போது x² நோரும் பேரபோலா அப்வர்டு. இப்போ நம்ம 2x என்னும்போது ஈவன் நம்பர்ஸ். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, 2 4 ஸ்ட்ரெயிட் லைன். இந்த क्वेश्चन பாருங்க, இங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இங்க இதுவும் பாலினாமியல் தான், இதுவும் பாலினாமியல் தான். ஆனா இருந்தாலுமே நம்ம செக் பண்ணோம்ல. எஸ் சார், எஸ் சார். ஆனா கண்டினியூட்டி அங்க வருதுல, மிஸ் ஆகுதுல சார். x²க்கு அப்வர்ட் பேரபோலா நமக்கு தெரியும் ஜெனரலாவே. ஸோ அதை வச்சு சொன்னேன். 2x என்னும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த क्वेश्चन நம்ம எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸ்பிளிட் வந்தாவே 2ல டிஸ்கண்டினியூ தான் வரும்னு நம்ம நினைச்சிட கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2ல எல்ஹெச்எல் பார்க்கணும். இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் f of x பார்க்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் x². திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 2ல ஆர்ஹெச்எல் பார்க்கணும், 2 ப்ளஸ் f of x. ஸோ திஸ் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் 2க்கு ரைட்ல x², 2க்கு ரைட்ல தான் x², 2க்கு லெஃப்ட்ல 2x, அதுவும் 4, இதுவும் 4. ஸோ எல்ஹெச்எலும் 4, ஆர்ஹெச்எலும் 4. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்கணும். ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது, இங்கே தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே போட்டாலும் அது 4 தான் வரும். ஸோ மூணுமே சேமாக இருக்குது. அப்போ என்ன வந்துடும், எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்துடும். 2ல தான் சஸ்பெக்ட் பண்ணுறோம், 2ல தான் சந்தேகம் இருக்குது. மற்ற எல்லா பாயிண்ட்லையும் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ 2லையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கண்டினியூஸ்னு. அப்போ இது த்ரூ அவுட் கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். எஃப் இஸ் எவ்ரிவேர் கண்டினியூஸ். ஆமா, எவ்ரிவேர் கண்டினியூஸ் சொல்லலாம். இல்ல சிம்பிளா எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னே சொல்லிடலாம். ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆன் ரியல் நம்பர்னு சொல்லிடலாம். சரி, இப்போ நான் இந்த क्वेश्चन உங்களுக்கு, இந்த क्वेश्चन எதுக்காக நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, ஸ்பிளிட் இருந்தாவே டிஸ்கண்டினியூ தான் இருக்கும், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட கூடாது. ஸ்பிளிட் இருந்தா சஸ்பெக்ட் பண்ணணும், செக் பண்ணணும். அதுக்கு மேபி கண்டினியூஸா வரலாம், வராம கூட போகலாம். அந்த பாயிண்ட்டுக்காக நான் சொன்னேன். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதுக்கு பேர் டிரிச்லெட் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். x is 0, f of x is 0 if x is rational, 1 if x is irrational. ஸோ இது எதுக்கான ஃபங்க்ஷன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கேயுமே கண்டினியூஸ் கிடையாது, நோவேர் கண்டினியூஸ். நோவேர் கண்டினியூஸ், எந்த இடத்துலையுமே கண்டினியூஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ ரியல் நம்பர் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சம்டைம்ஸ் 0 போகுது, சம்டைம்ஸ் 1 போகுது. எப்போ 0 ரேஷனலாக இருக்கும்போது 0, எப்போ 1 இர்ரேஷனலாக இருக்கும்போது 1. ஸோ அப்போ பக்கத்தில் ரேஷனல் இர்ரேஷனல் இருக்கும். அப்போ 1 போகும் 0 போகும், 1 போகும் 0 போகும், 1க்கு 0 1 0 1 0. ஏன்னா ஆமாம், ரேஷனல் இர்ரேஷனலும் பின்னி பிணைஞ்சிருக்கு. அது ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னும் போது
இது எந்த இடத்துலையுமே நீ கண்டினியூ கையெடுக்காம வரைய முடியாது. எல்லா இடத்துலையுமே நீ கையெடுத்து எடுத்து 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 தான் போகணும். கையெழுத்து தான் வரைய முடியும். ஆமா, அப்போ வந்து எந்த இடத்துல ஆமா லெஃப்ட்லயும் அப்படிதான், எந்த இடத்துலையுமே இது கண்டினியூஸ் கிடையாது, நோவேர் கண்டினியூஸ். ஸோ அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சே உங்களுக்கு வேற வேற கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஃப் எக்ஸ் இஸ் ரேஷனல், எக்ஸ் பிலாங்ஸ் டு கியூ. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு இர்ரேஷனல். இது வந்து ரேஷனல், இது வந்து இர்ரேஷனல். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல கண்டினியூஸ்ன்ற மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பான். இது கொஞ்சம் அட்வான்ஸ் தான், மேபி கேட்கலாம், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். சரி 0 1 கொடுத்தா நமக்கு மேலே மேலே கீழே மேலே கீழே ஆசிலேட் ஆகுது, அதனால நம்ம டிஸ்கண்டினியூஸ் கொடுத்தோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2xன்னு கொடுத்துட்டான். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றது? இந்த மாதிரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜீரோ கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர் 2x, எக்ஸ் ஸ்கொயர் ரேஷனல்ல எக்ஸ் ஸ்கொயர், இர்ரேஷனல்ல 2x, இப்படி மாறி மாறி இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்? எனி ஐடியா? அதே தானே சார் வரும். இல்ல இது ரெண்டு இந்த 2 பாயிண்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ இது ஏன் இங்க கண்டினியூஸ் வரலன்னா 0 இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் 1. அப்போ 0வும் 1ம் நாட் ஈக்குவல். ஆனா இது ரெண்டும் எப்பயுமே நாட் ஈக்குவல்னு சொல்ல முடியாதுல்ல. சம்டைம்ஸ் இது ரெண்டும் 0 ஆயிடுச்சுன்னா, இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அது கண்டினியூஸ் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டு எந்த இடத்துல ஈக்குவல்னு பார்க்கணும். அதான் இந்த கொஸ்டின்ல ட்விஸ்டே தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயரும் 2x எங்க ஈக்குவல்னு பார்க்கணும். 2ல ஈக்குவல், 0ல ஈக்குவல். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக், ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். அப்போ எக்ஸ் வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எய்தர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸ் அட் ஒன்லி அந்த பாயிண்ட்ல மட்டும் தான் கண்டினியூஸ், மற்ற எல்லா பாயிண்ட்லயும் வித்தியாசமா இருக்கும். அப்போ மாறி மாறி ஆசிலேட் ஆகும். கண்டினியூஸ் அட் ஒன்லி எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். ஸோ ஒன்லி 2 பாயிண்ட்ல தான் கண்டினியூஸ், மற்ற பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ். ஆமாம். இப்போ நம்ம கண்டினியூட்டி இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து டிஃபரன்ஷியபிலிட்டி போகலாம். ஸோ ஓகே தானே சார்? கண்டினியூட்டி நீங்கள் இதுக்கும் இவ்வளோதான் நமக்கு கிட்ட இருக்கு. கொஸ்டின் அதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ நம்ம டிஃபரன்ஷியபிலிட்டி, ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்னு இருக்கு, எப்போ கண்டினியூஸாக இருக்கும்? அதனுடைய கிராஃப் கையெடுக்காமல் வரைஞ்சிச்சுன்னா கண்டினியூஸ். அதே மாதிரி எப்போ டிஃபரன்ஷியபிலிட்டியாக இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும்போது டிஃபரன்ஷியபிலிட்டி. கண்டினியூஸ் இருந்தாவே டிஃபரன்ஷியபிலிட்டி வந்துடாது. கண்டினியூஸா இருக்கிறது அவசியம், அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கணும். எப்போ டிஃபரன்ஷியபிலிட்டியா இருக்கணும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியணும். டிஃபரன்ஷியபிலிட்டின்னா என்னது? ரேட்டு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னா, எஃப் வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நீங்க இன்புட் எக்ஸ் சேஞ்ச் பண்ண எஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ எந்த ரேட்ல சேஞ்ச் ஆகுது? கொஞ்சமா சேஞ்ச் ஆகுதா, ரேட் குயிக்கா சேஞ்ச் ஆகுதா, ஸ்லோவா சேஞ்ச் ஆகுதா அப்படின்ற கொஸ்டின் வருது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும். ஒரு குறிப்பிட்டன்னு சொல்றோம்ல, அதுதான் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்க முடிகிற ஃபங்க்ஷனுக்கு பேரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் நம்ம வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அது ஃபார்மல் டெஃபினேஷன் எப்படி அப்படின்னா, ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப் இஸ் செட் டு பி டிஃபரன்ஷியபிள்னா அந்த இடத்துல அதுக்கு ரேட் ஆஃப் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். டிஃபரன்ஷியபிள் அட் பர்டிகுலர் பாயிண்ட் at x equal to a. if இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா நம்ம டிஃபரன்ஷியபிள்னு சொல்லுவோம். if the limit x tends to a, f of x minus f of a divided by x minus a exist. இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள். இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலனா அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள் கிடையாது. ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியாது. சரி, எதுக்காக இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த லிமிட் தான் ரேட் ஆஃப் சேஞ்சு. இந்த லிமிட் தான் எஃப் டேஸ் ஆஃப் ஏவே. எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஏன்ற பாயிண்ட்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் அந்த லிமிட் தான்.
அதனால தான் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும். இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா லிமிட் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், டிஃபரன்ஷியபிலிட்டி வராது. சரி, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் கூட போகலாமா அப்படின்னா, ஒரு சில லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1/x. இந்த லிமிட்லாம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் சைடு போகும்போது இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி போகும், ஜீரோக்கு நெகட்டிவ் சைடில் போகும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி போகும். அப்போ ஒரு கன்க்ளூஷனே வர முடியாது, இது இன்ஃபினிட்டியா இல்லை ப்ளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியா, எந்த கன்க்ளூஷனே வர முடியாது. ஸோ அந்த மாரி லிமிட்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ எல்லா லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, சில லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. எந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலையோ அந்த பாயிண்ட்ல அது நாட் டிஃபரன்ஷியபிள். ஒருவேளை அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து டிஃபரன்ஷியபிள். ஸோ இந்த லிமிட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இது வந்து ஒரு ஆவரேஜ். எந்த இடத்துல ஆவரேஜ்னா இன்ஸ்டன்ட் ஆவரேஜ். ஸோ நம்ம ஆவரேஜ்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஆவரேஜ் பேசுவோம்ல. ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஏழு ஆவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நீங்கள் இன்னும் ஃபர்தராக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்கூட்டர் போகுது, இங்கே 0 கிலோமீட்டரில் இருக்குது, டிஸ்டன்ஸும் 0ல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 10th கிலோமீட்டர் போயிட்டோம், டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். டைம் 0 கிலோமீட்டர் மேலே டைம் போட்டுக்கோங்க. சரி, அப்படியே அழிச்சுக்கோங்க. டைம் 0, டைம் 0ல் 0th கிலோமீட்டரில் இருக்கும். டைம் வந்து ஒரு 2 செகண்டில் இல்லைனா 2 மினிட்ஸில் 20 கிலோமீட்டர், இல்லை 2 ஹவர்ஸுக்கு போட்டுக்கோங்க. அப்படியே கரெக்டாக இருக்கும். 2 ஹவர்ஸில் 20 கிலோமீட்டரு. அப்போ t = 3 ஹவர்ஸில் ஒரு 80 கிலோமீட்டர் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், 20 கிலோமீட்டர்லையும் 80 கிலோமீட்டருக்கும் நடுவில் எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் ஸ்பீடுன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் தானே, அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ 80 மேலே 80 - 20 போட்டு 3 - 2 போடுவீங்களா? அப்போ இது வந்து டி, இது டீயை பொறுத்து மாறுற டிஸ்டன்ஸ், எஃப் தான் டிஸ்டன்ஸ்னு வச்சுங்களேன். இது டீயை பொறுத்து மாறுற டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 80 - 20 அதுதான் இங்கே f(x - f(a)x - a. இது அவுட்புட்டோடைய டிஃப்ரெண்ட்டு, இது இன்புட்டோடைய டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். சரி, இப்படி டிவைட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 20th கிலோமீட்டருக்கும் 80th கிலோமீட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஆவரேஜ் ஸ்பீடு தான் கிடைக்குது. இட் டசன்ட் மீன் தட் எல்லா பாயிண்ட்லையுமே நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் இதை கால்குலேட் பண்ணுங்களேன், 80 - 20 வந்து 60 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போயிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அப்படின்னா நம்ம எல்லா பாயிண்ட்லையும் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல 80, ஒரு இடத்துல 60, ஒரு இடத்துல 0 கூட நின்று ஸ்பீட் பிரேக்கில் நின்று கூட போயிருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பத்தாது. அப்போது நீங்கள் எனக்கு எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்ல என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும். ஸோ மறுபடியும் இந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும். எவ்வளோ தூரம் கம்மி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கிட்ட வரணும். அந்த பாயிண்ட்ல கரெக்டாக ஆவரேஜ் ஸ்பீடு பண்ணால் அதுதான் இங்கே எக்ஸ்டென்ஸ் டு ஏ. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏனா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஏ இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது. இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீடு கிடையாது, கரெக்டாக இன்ஸ்டன்டேனியஸாக ஏன்ற பாயிண்ட்ல கரெக்டாக ஸ்பீடு தரும். ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். சரி, இப்போ நான் மறுபடியும் இன்னொரு பேஜில் மறுபடியும் அந்த டெஃபினிஷன் எழுதுகிறேன். எப்போ டிஃபரன்ஷியபிலிட்டர் இருக்கும் அப்படின்னா, இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு ஏ f(x - f(a) டிவைடட் பை x - a, அதுக்கு பேர் தான் f'(a)ன்னு சொல்லியிருக்கேன். சரி, இதை வந்து இப்படியும் சொல்லுவாங்க, இதை வேற விதத்துலையும் சொல்லுவாங்க. ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணி சில புக்ஸில், நிறைய புக்ஸில் வச்சுருப்பாங்க. x - a வந்து ஹெச்ன்னு வச்சுப்பாங்க. அப்படின்னா x = a + h மாறிடுமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இங்கே எக்ஸ்டென்ஸ் டு ஏ இருக்குல்ல, இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் படி பார்த்தா எக்ஸ்டென்ஸ் டு ஏ போகும்போது h எங்கே போகும்? as x goes to a, h goes to 0. கரெக்டுங்களா? x வந்து ஏக்கு போகும்போது h வந்து ஆட்டோமேட்டிக்காக 0க்கு போயிடும். அப்போ அந்த சப்ஸ்டியூஷன் படி பார்த்தா இந்த லிமிட் எப்படி மாறும்? லிமிட் h tends to 0 f of x-க்கு பதிலாக என்ன நடக்கும்? a plus h minus f of a divided by h. இதுதான் f dash of a. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சில டெக்ஸ்ட் புக்கில் இப்படி இருக்கும்,
சில டெக்ஸ்ட் புக்கில் இப்படி இருக்கும், சில டெக்ஸ்ட் புக்கில் ரெண்டுமே கொடுத்து ரெண்டு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அப்போ எஃப்டேஸ் ஆஃப் என்னது லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை ஹெச். இதுதான் வந்து இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஏல வந்து டிஃபரன்ஷியபிள். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஓகே சார். எதனா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிலிட்டியா இல்லாத மாதிரி எதனா இருக்கா அப்படின்னா இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் இஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். f of x is modulus of x is not differentiable at x equal to 0. சரி, ஏன் not differentiable at x equal to 0 ன்னு பார்ப்போம். நம்ம எப்போ differentiable at x equal to 0 இருக்கும், அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா டெஃபினிஷன் படி அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா டிஃபரன்ஷியபிள். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நம்ம லிமிட் கண்டுபிடிப்போம். எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும்? 0ல. ஸோ அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0. இதை செக் பண்ணுவோமா? இந்த லிமிட் வருதா வரலையான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா டிஃபரன்ஷியபிள், வரலன்னா நாட் டிஃபரன்ஷியபிள். செக் பண்ணிடுவோமா? செக் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் இப்போ மறுபடியும் லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் 0ன்னா என்னது? மாடுலஸ் ஆஃப் 0 0. எக்ஸ்னா என்னது? எக்ஸ் தான். 0 விட்டுருங்க. இப்போ இந்த லிமிட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். சரி, லிமிட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் செக் பண்ணிட்டு ரெண்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் செக் பண்ண போகிறேன். அப்புறம் ஆர்ஹெச்எல் லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் செக் பண்ண போகிறேன். இது ரெண்டு வித்தியாசமாக வரும், அதனால லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்ல போகிறோம். உங்களுக்கு டெஃபினேஷன் தெரியுமா? மாடுலஸ் ஆஃப் எக்ஸினுடைய டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியுமா? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் உள்ளே இருக்கிறது அப்படியே வரும், எக்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா. உள்ளே இருக்கிறது சைன் மாறி வரும், எக்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா. இந்த டெஃபினேஷன் தெரியுமா உங்களுக்கு? ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எக்ஸ் பாசிட்டிவ், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஃபார் எக்ஸ் நெகட்டிவ். ஆமாம், இது உங்களுக்கு தெரியலனா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் டவுட் ஆனாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஆனால் இது கண்டினியூஸ் தானே சார்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் தான். அது இதை முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். சரி, எக்ஸ் வந்து 0க்கு லெஃப்டில் போகிறேன். 0க்கு லெஃப்டில் போனால் மைனஸ் எக்ஸ், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் மைனஸ் எக்ஸ். அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு மைனஸ் 1ன்னு கிடைக்கும். பாசிட்டிவ் போனால் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ், அப்போது எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் டெரிவேட்டிவ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து -1 வரும், ரைட் ஹேண்ட் சைடில் ரேட் ஆஃப் சேஞ்ச் 1 வரும். இது ரெண்டு வித்தியாசமாக இருக்கிறதால 0ல் கரெக்டான ரேட் ஆஃப் சேஞ்ச் நம்மளால் சொல்ல முடியாது, யூனிக் ரேட் ஆஃப் சேஞ்ச் கிடைக்கல. தேர்ஃபோர் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், தேர்ஃபோர் எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன் நாட் டிஃபரன்ஷியபிள்னா அதுக்கு யூனிக் டெரிவேட்டிவ் கிடைக்கல. லெஃப்ட்டில் ஒரு மாதிரி டெரிவேட்டிவ் கிடைக்குது, ரைட்டில் ஒரு மாதிரி டெரிவேட்டிவ் கிடைக்குது, அதனால் அது டிஃபரன்ஷியபிள் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஓகேங்களா? இல்லைனா டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃப் பார்ப்போம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். வி ஷேப் ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் பெண்டா, இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. சரி, இப்போ இந்த இடத்துல 0வில் பார்த்தீங்க அப்படின்னா அது ரேட் ஆஃப் சேஞ்ச் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லோப் வந்து நம்ம யூனிக் ஸ்லோப் வரைய முடியாது. இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரையலாம், இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரையலாம், இப்படி நிறைய டேஞ்சன்ட் வரையலாம். அதனால் யூனிக்காக நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த 0ல் டிஃபரன்ஷியபிலிட்டி கிடையாது. ஸோ 0 தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்லையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு யூனிக் ஸ்லோப் வரைய முடியும். ஸோ இந்த இடத்துல டேஞ்சன்ட் இதுதான், இந்த இடத்துல டேஞ்சன்ட் இதுதான். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து அப்படி கெஸ் பண்ண முடியாது. சரி, டிஃபரன்ஷியபிள் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எனக்கு நீங்கள் சொல்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எனக்கு புரியுது, கை எடுக்காமல் வரைஞ்சா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ டிஃபரன்ஷியபிலிட்டி எதை கொடுக்குது அப்படின்னா ஸ்மூத்னஸ் கொடுக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ப் வருது இல்லை, இந்த ஷார்ப் வர்றதால நமக்கு இங்கே இந்த இடத்துல டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்போ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நமக்கு ஸ்மூத்தாக வரணும், ஷார்ப் எட்ஜ் வரக்கூடாது. இந்த மாதிரி ஸ்மூத்தாக வருதா? ஆமாம். ஸோ அப்போது இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துலலாம் நாட் டிஃபரன்ஷியபிள்.
நாட் டிஃபரன்ஷியபிள். அப்போ எப்போ டிஃபரன்ஷியபிளாக இருக்கும்? ஸ்மூத்தாக இருக்கணும். ஒரு இந்த இடத்துல smooth ஸ்மூத்தாக curve இருக்கா? எல்லா இடத்துலையும் ஸ்மூத்தாக இருக்கா? ஷார்ப்பான பெண்ட் இல்லாமல் பெண்ட் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னுச்சுன்னா அது டிஃபரன்ஷியபிள். ஸோ அதான் விஷுவலாக அதான் மீனிங்கு. நம்ம தியரட்டிக்கலாகவும் பார்க்குறோம், விஷுவலாகவும் பார்க்குறோம் ஃபங்க்ஷன் எப்போ டிஃபரன்ஷியபிளாக இருக்குது, டிஃபரன்ஷியபிளாக இல்லைன்னு. ஸோ உங்களுக்கு இன்னொரு ரிசல்ட் இருக்குது இந்த இடத்துல. இஃப் f is differentiable at x equal to a, then automatically f is continuous at a. Then f is continuous at x equal to a. இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸில் டிஃபரன்ஷியபிலிட்டியாக இருந்தாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும்? கண்டினியூஸாகவே மாறிடும். அப்போ இங்கே என்ன, இப்போ நம்ம என்ன இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். But converse is not true. ஆமாம், எவ்ரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், பட் கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அப்போது டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸ் வந்துடுது. ஆனால் கண்டினியூஸ் வந்தால் டிஃபரன்ஷியபிலிட்டி வருமானா கேள்விக்குறி தான், வராது. கண்டினியூஸாக இருந்தால் டிஃபரன்ஷியபிலிட்டி வரலாம், வராமலும் போகலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன் கண்டினியூஸே? கையெடுக்காமல் வரைய முடியுது, அதனால கண்டினியூஸ். ஆனால் டிஃபரன்ஷியபிளாக இல்லை. ஸோ சம்டைம்ஸ் கண்டினியூஸாக இருந்து டிஃபரன்ஷியபிலிட்டி வரலாம், சம்டைம்ஸ் கண்டினியூஸ் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி வராமலும் போகலாம். ஆனால் டிஃபரன்ஷியபிலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக எப்படி வந்துடும்? கண்டினியூஸி வந்துடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? என்ன டவுட் இருக்குங்களா சார் சோஃபார்? அப்போ அதனால தான் அந்த கொஸ்டின்ல அந்த டிஃபரன்ஷியபிள் போட்டுருந்தாங்களா சார்? ஆமா, sin x by x 1 equal to continuous and differentiable at x. அதை நம்ம செக் பண்ணிடுவோம் சார். இப்போ f of x equal to அந்த கொஸ்டின் இப்போ பார்ப்போமா? அந்த கொஸ்டின் இப்போ பார்த்துருவோம். எங்க இருக்கு? sin x by x இப்போதான் ஸ்லைட் போட்டீங்க. sin x by x இதோ சார். ஸோ இதென்ன சார் அந்த கொஸ்டின்? எஸ் சார் அதான் சார் ஆப்ஷன் ஏ தான் பார்த்தோம். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன் f of x equal to x into sin 1 by x. sin n by x. இது வந்து கண்டினியூஸ் அட் x equal to a பட் நாட். அப்போ நம்ம இதை கண்டினியூட்டியும் செக் பண்ணணும், டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்ணணும். செக் பண்ணிடுவோம். சார் கொஸ்டின் எழுதுறேன் சார். எழுதிங்க சார். எஸ் சார். இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்ப்போம். f of x equal to x into sin 1 by x for x not equal to 0. அப்புறம் 0 for x equal to 0. சரி, ஃபர்ஸ்ட் இது கண்டினியூஸா அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோவில் மட்டும் சஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஜீரோ இல்லாத மற்ற பாயிண்ட்ல எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா எக்ஸும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு, சைன் எக்ஸும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு, ப்ராடக்ட்டும் கண்டினியூஸ் ஆகிடும். கரெக்டாங்களா சார்? அப்போ x into sin 1 by x is continuous except x equal to 0. ஏன்னா ஜீரோல மட்டும் நம்ம ஒன்றும் செக் பண்ணல. ஜீரோ மட்டும் செக் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஜீரோல செக் பண்ணுவோமா? சரி, ஜீரோல செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டினியூட்டி செக் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ சேமா இருக்கான்னு பார்க்கணும். ஃபங்க்ஷன் வேல்யூ சேம். அதான் லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூ சேம். லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 0 f of x-உம் f of 0-வும் சேமா இருக்கா டிஃபரண்டா இருக்கான்னு பார்க்கணும். சரி, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? லிமிட் கண்டுபிடிக்கணும். சரி, லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 0 f of x எடுத்துட்டு
ஜீரோவை போடணுமா இல்லை எக்ஸ் இன்ட்டு சைன் 1/x போடணுமா? x into sin 1/x. ஏன்? இப்போ ஃபங்க்ஷனே அதானே சார்? ஆமா, ஜீரோக்கு மட்டும்தான் ஜீரோ போடணும். ஜீரோ இல்லாத வேல்யூக்கு எல்லாமே இதுதான் Not போடணும். equal to x into sin 1/x. இப்போ நம்ம எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ Not equal போறதால to 0. ஆமா, எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ போறதால நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட மாட்டோம். ஜீரோக்கு பக்கத்துல தான் போவோம். 0.19 அப்படிதான் போவோம். அப்போ வந்து நம்ம நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ நம்ம இதை தான் போடணும். போட்டாச்சா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வரும்? இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வரும் நமக்கு? இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ யாருன்னா சொல்ல முடியுமா என்ன வரும்? ஜீரோ தானே சார் வரும்? ஜீரோ தான் வரும். ஏன்? நம்ம ஆல்ரெடி சீக்வன்ஸ் நடத்தும் போதே சொல்லியிருப்போம், நல் சீக்வன்ஸ் இன்ட்டு பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் நல் சீக்வன்ஸ் சொல்லியிருக்கேனா சார்? எஸ் சார், சொல்லிருக்கீங்க. இது வந்து நல் சீக்வன்ஸ், ஏன்னா ஜீரோக்கு போகுது. ஆனா இது வந்து 1/0 இன்ஃபினிட்டி போகும். ஆனா இது இன்ஃபினிட்டிக்கு போகாது, ஏன்னா இது பவுண்டட். sin x வந்து ஆல்வேஸ் பவுண்டட். உங்களுக்கு தெரியுமா? sin x இஸ் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 to 1. அது உங்களுக்கு தெரியும்ல சார்? எஸ் சார். சைன் வந்து 1 -1 தாண்டாது. இப்போ பவுண்டட் நல் சீக்வன்ஸ் 0. ஸோ அப்போ நம்ம சீக்வன்ஸ்லேயே படிச்சிருப்போம். இல்லைனா நீங்கள் இன்னொரு இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். -1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு sin 1/x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ரெண்டு பக்கமும் எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நீங்கள் எக்ஸால மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x இன்ட்டு sin 1/x இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x. ஸோ அப்போ ரெண்டு பக்கம் நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போகும்போது இதுவும் 0 ஆகிடும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போடும்போது x இன்ட்டு sin 1/x ஆகிடும். இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போடும்போது 0 ஆகிடும். அப்போ இது ஜீரோவோடும் பெருசாக இருக்குது, ஜீரோவோடும் சின்னதாக இருக்குது. அப்போ ஜீரோவாக தான் இருக்க முடியும். இது பேர் ஸ்கியூஸ் லெமான்னு பேர். ஸோ இந்த லெமா படி இது 0 ஆகிடும். ஸோ நீங்கள் ரெண்டு கான்செப்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். பவுண்டடாக இருந்து பக்கத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லா ஆகிடும். அப்படின்னா அந்த ஸ்கியூஸ் லெமா வச்சுக்கிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன வருது? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x இன்ட்டு sin 1/x ஈக்குவல் டு 0 வருதுங்களா? ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வருது? ஃபங்க்ஷன் வேல்யூ 0 தான். அப்போ தேர்ஃபோர் என்ன ஆயிருது? f is continuous at x equal to 0ன்னு வந்துருச்சு. சரி, இது கண்டினியூட்டி மட்டுமே வச்சுட்டு நம்ம அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. டிஃபரன்ஷியபிலிட்டி கேட்குறாங்க. டிஃபரன்ஷியபிள் கண்டினியூஸ் அட் 0 அண்ட் டிஃபரன்ஷியபிள் அட் 0வா இல்லையான்னு நமக்கு தெரியணும். கரெக்ட் தானே சார்? சரி, இப்போ அந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிலிட்டி அட் 0வா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஆவரேஜ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா? அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா? இன்ஸ்டன்டேனியஸ் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதா? அப்போ லிமிட் x டென்ஸ் டு 0 f of x minus f of 0 divided by x minus 0 வருதா வரலையா ஆன்சர்? அதை மட்டும் நம்ம செக் பண்ணணும். சரி, f of x என்னது? x into sin 1/x. f of 0 என்னது? 0. xனா x தான். x கேன்சல் பண்ணிடலாங்களா? கேன்சல் பண்ணிடலாம் சார். sin 1/x. இப்போ லிமிட் x டென்ஸ் டு 0. இப்போ லிமிட் x டென்ஸ் டு 0 sin 1/x நமக்கு என்ன வரும்? இது வந்து does not exist. ஏன் does not existனா, இது 0க்கு போகும்போது இது வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். -1 +1க்கு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸுக்கு 0க்கு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுங்களேன். எக்ஸ் 0க்கு போகிற மாதிரி 1/2 1/π/2 ஒரு n சேர்த்துக்குங்க. n/2 x ஈக்குவல் டு 1/n/2 ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. இப்போ n பெருசாக இது 0க்கு போகுமா போகாதா? அப்போ n பெருசாக இது 0க்கு தான் போகுது. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த குவாண்டிட்டி எடுத்து அங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. லிமிட் x டென்ஸ் டு 0 sin n/2 வந்துருமா? ஏன்னா இது 1/by இருக்கு, அங்க ஆல்ரெடி 1/by இருக்கு. அப்ப தலைகீழ ஆயிட்டு n/2 வந்துருமா? இந்த x எடுத்து அங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது இது ஆல்ரெடி 1/n/2 இருக்கு, அங்க இன்னொரு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்ப n/2 வந்துருங்களா? அப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போகும்போது n 1 போடணும், 2 போடணும், 3 போடணும், 4 போடணும். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா n 1 போடும்போது +1 வரும், sin π/2 1,
sin 3π/2 -1, sin 5π/2 +1, sin 7π/2 -1. ஸோ +1 -1 +1 -1 இப்படி மாறி 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 போகும். அப்போ அப்போ வந்து நாட் டிஃபரெண்ட். ஆக்சுவலாக எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோக்கு போகணும். இது எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோக்கு போகும்போது இப்படி வரும், மாறி 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 வரும், லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே அந்த கிராஃப் உங்களுக்கு காட்டினேன், நீங்கள் பார்த்தீங்களா? sin 1/x உடைய கிராஃப். சார் ரொம்ப அப்படியே ஆமாம், இருக்கும்போது ஆர்ஜின்ல அந்த ஒட்டி இது போகணும் மேலே இன்டீரியர். டெஸ்மாஸில் sin 1/x இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு சைனில் போயிட்டு நீங்கள் சும்மா 1/xன்னு கொடுத்தா போதும், அதனோட கிராஃப் வந்து. இப்போ நீங்கள் பாருங்கள், ஜீரோவில் வந்து இது ரொம்ப ஆசிலேட் ஆகும். அந்த ஜீரோவில் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஜீரோக்கு கிட்ட வரும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா +1லேருந்து -1 வரைக்கும் ரொம்ப ஆசிலேட் ஆகும். அப்போது டொமைனில் நீங்கள் ஜீரோ கிட்ட போகும்போது கோடொமைன் வந்து எந்த ஒரு ஃபைனைட் ஆன்சரையும் அப்ரோச் பண்ணலை, அது ஆல்வேஸ் ஆசிலேட்டிங்ல இருக்குது. ஆனால் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ sin 1/x வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதனால் இப்போ நம்ம எங்கே லிமிட் பார்த்தோம்? ஆவரேஜில் லிமிட் பார்த்தோம். ஆவரேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுதா? ஆகலையா? ஆகலை. அதனால் இது டிஃப்ரென்ஷியபிளா இல்லையா? டிஃபரன்ஷியபிள் இல்லை, நாட் டிஃப்ரென்ஷியபிள். அவ்வளோதான். இப்போ அந்த கொஸ்டின் எடுங்க பார்ப்போம். ஆப்ஷன் ஏ வருது சார். கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x இருக்கு. கண்டினியூஸாக இருக்குது பட் நாட் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்ல இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, f of x equal to x square sin 1/x for x not equal to 0, 0 for x equal to 0. அதே ஆப்ஷன் தான், continuous at x equal to 0 and differentiable at x equal to 0. A option. B option வந்து not continuous at x equal to 0 and differentiable at x equal to 0. C option continuous but not differentiable. அதில் இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் ரெண்டுமே செக் பண்ணணும், கண்டினியூஸாக டிஃப்ரென்ஷியபிள். அப்போ எப்படி செக் பண்ணுவீங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் ஆப்ஷன் ஏ தான் வருங்க சார், அப்படி தோணுது. இல்ல இதுவும் போன டைம்ல நாட் டிஃபரன்ஷியபிள் எல்லாம் வந்துச்சு போன क्वेश्चनக்கு. அதான் சார் இதுவும் கண்டினியூஸ் அட் x is equal to 0 பிகாஸ் x ஸ்கொயர் வந்து ஒரு பாலினாமியல், sin x ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதனுடைய காம்பினேஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஐ மீன் ப்ராடக்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். வெரி குட் சார். அப்ப கண்டினியூஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் சார். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிஃபரன்ஷியபிலிட்டி பாத்தீங்கன்னா f of x minus f of 0 divided by x minus 0 போது x square sin 1/x divided by x னு வரும். x கேன்சல் ஆயிடுச்சுன்னா x sin 1/x னு வரும். ஆமாங்க சார். x sin 1/x when limit extends to 0 தான் எனக்கு என்ன வேல்யூ வருது தெரியலங்க சார். அத நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோமே சார், இப்போதானே பார்த்தோம். null sequence into bounded sequence. 0 னா 0 null sequence into bounded sequence வந்து 0 null sequence 0.
நல் சீக்வன்ஸே தான் வருது. அகைன் அது தட் இஸ் நாட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஆஹா, 0 ஃபைனைட் ஆன்சர் வந்துருச்சுல சார், அப்ப எக்ஸிஸ்ட் தானே அர்த்தம். ஸோ ஜீரோ இன்டூ ஜீரோ நல் சீக்வன்ஸ், இது வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஜீரோ வந்துருது. 0 வந்துருச்சுன்னா அப்ப டெரிவேட்டிவ் வருது, எக்ஸிஸ்ட் ஆகுது. டெரிவேட்டிவ் வருது, டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. கரெக்ட் சார். அப்போ இப்போ இந்த கொஸ்டினுக்கு போன கொஸ்டினுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? போன கொஸ்டின் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள், ஆனா இந்த கொஸ்டின் வந்து டிஃபரன்ஷியபிள். டிஃபரன்ஷியபிள். ஆமா, கண்டினியூஸாவும் இருக்கு, டிஃபரன்ஷியபிளாவும் இருக்கு. சோ அப்ப நம்ம ஸ்லைட் சேஞ்ச் வச்சு ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்து நமக்கு இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தானே சார்? ஓகே சார், ஓகே சார். இப்போ போன வருஷம் சார் கணேஷ் சார் உங்களுக்கு ஓகேவா? மேடம் உங்களுக்கு ஓகேவா இந்த கொஸ்டின்? சரி, இப்போ போன வருஷத்துல ஒரே மாடல்லே நம்ம 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ இங்க பாருங்க, இது ஒரு கொஸ்டின் வச்சா, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்களா சார், அதே பேட்டர்ன் 135 இருக்கா? இந்த 135 பாருங்களா. இப்போ இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 135, அதாவது லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பிலேயே 2 கொஸ்டின். இப்போ நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டினேன்ல, இந்த கொஸ்டின் எக்ஸ் மைனஸ் நான் காட்டினேன்ல, இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின்ல நான் இதுக்கு முன்னாடி எழுதி போட்டேன்ல எக்ஸ் மைனஸ் 1, அந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டின் ஒரே பேட்டர்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கான் ஒரே மாடல்ல. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஒன் 135க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. greater than 1, p greater than 1. சூப்பர் சார். x sin 1 by x வந்து கண்டினியூஸ் அட் டிஃபரன்ஷியபிள். ஏன்னா டிஃபரன்ஷியபிள் ஆமா ஆமா டிஃபரன்ஷியபிள் கேட்டவே அதுக்குள்ள கண்டினியூட்டி அடங்கிடும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணுக்கு மேல கொடுத்தீங்கன்னா நமக்கு x 1 by x வந்து நமக்கு வரல, அப்ப b தப்பு. அப்ப ஆனா 2 கொடுக்கும்போது வந்துச்சு, அப்பனா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1 அர்த்தம். அப்ப c தான் கரெக்ட். ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1. ஆமா, சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்ப பாருங்க, அந்த x sin 1 by x இதே क्वेश्चन இதே இயர்ல கேட்டான், x power p sin by x இதே இயர்ல இதே क्वेश्चन கேக்குறான். அப்ப ஒரே இயர்ல ரியல் அனாலிசிஸ்ல ஒரே மாடல்ல 2 क्वेश्चन கேட்டிருக்கான் பாருங்க. புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார். ஆமா, அப்ப அந்த நம்ம பவர் இது பண்ணிட்டு அப்படியே டைரக்ட்டா பவர் கொடுத்துட்டும் கேட்டிருக்கான். ஆமா, பவர் கொடுக்காம அப்படியே ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான். இதெல்லாம் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண வேண்டிய ஏரியா தான் இதெல்லாம். சரி, இப்போ நீங்க இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, அதே இயர் தான் லாஸ்ட் இயர் கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிள்ல ஒரு கொஸ்டின் 131 பாருங்க. இது வந்து டிஃபரண்ட், எக்ஸ் இன்ட்டு சைன் 1 by x கிடையாது, சைன் எக்ஸ் பை எக்ஸ். புரியுதுங்களா? எஸ் சார்.
நாட் கண்டினியூஸ் செட் சார் எக்ஸ் ஈக்குவல் டு 0. சார் நீங்க முத்து சார்? என்னால கெஸ் பண்ண முடியலங்க சார். சரிங்க சார். இப்போ நம்ம போடுவோம். இதில் என்னன்னா, இப்போ கண்டினியூஸாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ சேமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேனா சார்? ஃபங்க்ஷன் வேல்யூ சேமா வரணும். எஸ் சார். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் 0வும் சேமாக வரணும், அப்படி தானே சார்? எஸ் சார், அது ரெண்டும் சேமா வரணும். சேமா வரணும். இப்போ எஃப் ஆஃப் 0 அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்டான், நீ எஃப் ஆஃப் 0வே ஒன்று நீங்கள் பேசக்கூடாது. நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டான். ஆமாம். அப்படின்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் கொடுத்துட்டான். ஆமாம். அப்படின்னா 0ல வந்து நம்ம பேசவே கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே நமக்கு ப்ராப்ளமே 0 தான். ஆனால் நீங்கள் 0வை தவிர்த்து பார்த்துட்டா இது எவ்ரிவேர் கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸ் எவ்ரிவேர் டி ஆப்ஷன் வந்துடும். புரியுதுங்களா இல்லையா? சூப்பர் சார், சூப்பர் சார். ஏன்னா நம்ம 0ல தான் கண்டினியூட்டி ப்ராப்ளம் வருது. அவன் தான் 0வே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம டொமைன்லேயே 0 கிடையாது. ஏன்னா டொமைனில் 0 இல்லைன்னா நியூமரேட்டரும் கண்டினியூஸ், டினாமினேட்டர் கண்டினியூஸ். அப்போ எஃப் பை ஜி ஆல்வேஸ் கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸ் எவ்ரிவேர் வந்துடும். ஒரு சிம்பிள் கொஸ்டின். அப்போ நமக்கு வந்து ஒரு மாடிஃபை. ஆனால் இது ஆக்சுவலாக கோல்ட்பெர்க் புக்கில் இருக்குது. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க உள்ள. எக்ஸசைஸ் ப்ராப்ளமாக கேட்கல, உள்ள அவன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான். எப்படி அப்படின்னா சைன் இப்படி கொடுத்துருக்கான். அதாவது நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். கோல்ட்பெர்க் புக்கில் அவன் எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த ப்ராப்ளத்தை. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஃபார் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 7x ஈக்குவல் டு 0. இந்த கொஸ்டினில் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டான். ஏன் அப்படின்னா நீங்கள் லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x by x போடும்போது 1 வருமா, லோபிதால் ரூல்ல போடும்போது 1 வருமா. ஆனா f of 0 equal to 7 வருமா. இது ரெண்டு நாட் ஈக்குவல்ட்டா இருக்கிறதால நாட் கண்டினியூஸ்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஆனா இதுவே அவன் இடத்துல நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பான். என்ன டிஸ்கஷன் பண்ணியிருப்பான் அப்படின்னா, இதுவே f of x equal to sin x by x மட்டும் கொடுத்துருந்து x equal to 0 வந்து அவன் வந்து டிஸ்கஸே பண்ணல, டொமைன்லேயே ஒமிட் பண்ணிட்டான். x belongs to ரியல் நம்பர் மட்டும்தான், நான் ஜீரோ ரியல் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தா இது வந்து கண்டினியூஸ் வந்துடும். ஏன்னா நமக்கு டொமைனில் ஒரு பாயிண்ட் இருந்தால் தானே அந்த இடத்துல நம்ம கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூ ஆயிரதுக்கு. அந்த டொமைனில் இல்லை. அப்போ அந்த டொமைனில் இல்லாத பாயிண்ட்டை பற்றி நம்ம எதுக்கு பேச முடியும். அப்போ எவ்ரிவேர் கண்டினியூஸ். எவ்ரிவேர் கண்டினியூஸ்னா 0 தவிர்த்து தான். ஆனால் நம்ம 0 அவன் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, அப்போ எல்லாம் எவ்ரிவேர் கண்டினியூஸ் நம்ம சொல்லலாம். கரெக்டுங்களா சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 49 பேர் பாஸ், ஒருத்தன் வந்து ஃபெயிலு. இப்போ நம்ம ஆல் பாஸ் கிளாஸ்ன்னு சொல்ல முடியுமா? பாஸ் எவ்ரிவேர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல் பாஸ், ஏன்னா அந்த ஒருத்தன் வந்து ஃபெயிலாக இருக்கான். நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே டொமைன்ல இருந்து அவனை எடுத்துடுறேன், டிசி கொடுத்துட்றேன், இல்லைனா வேற கிளாஸுக்கு மாற்றிடுறேன். அப்போ என் கிளாஸில் எத்தனை பேர் இருக்கா, 49 பேர். இப்போ நான் ஆல் பாஸ் கிளாஸ்ன்னு கிளைம் பண்ணிக்கலாமா? கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஒரு பையன் ஃபெயில் ஆக போறான்னு தெரியுது இல்ல, அவனை எக்ஸாம் முன்னாடியே டிசி கொடுத்து வெளியே அமைச்சிடுறேன், ஆர் வேற கிளாஸ்க்கு மாத்திடுறேன். இப்ப 49 பேர் தான், எனக்கு கண்டிப்பா அந்த 49 பேர் பாஸ்ன்னு தெரியும், ஆனா பாஸும் ஆயிட்டாங்க. இப்ப நான் ஆல் பாஸ் கிளைம் பண்ணிக்கலாமா, எவ்ரிவேர் பாஸ்ன்னு சொல்லிக்கலாமா? ஆமா சார், எவ்ரிவேர் சொல்லிக்கலாம். டொமைன்ல இருந்து எடுத்துட்டாங்க, அதனால அதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. அப்ப எவ்ரிவேர் கண்டினியூஸ் தான் நம்ம அது கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ அதை வந்து அவங்க கோல்ட்பெர்க் புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணுறதால அந்த கொஷின் அப்படியே உங்களுக்கு ஆத்தர் யார் கொஷின் செட்டரோ அவங்க அப்படியே இதை எடுத்திருக்காங்க இந்த கொஷின். ஓகே சார். சார் அந்த x belongs to r டேஷ்ன்றதுனால அந்த சேஞ்சஸ் வராதா? அவங்க ஆர் டேஷ்ன்ற என்ன மீன் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஜீரோ ரியல் நம்பரை மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எக்ஸ், ஆமா நான் ஜீரோ, அது எக்ஸ் ஒன்னுனா தான் ரியல் லைனு, இவங்க எக்ஸ் ஒன்னுன்னு போடல, டேஷ்ன்ற மாதிரி போட்டு. ஒருவேளை அந்த ஒன்று தான் ரீபிரிண்ட், அந்த ஒன்று தான் பிரிண்டிங் மிஸ்டேக்ல டேஷ்ல ஆயிடுச்சோ இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க பக்கத்தில் கொடுத்துட்டான் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு. அப்போ டொமைனில் 0 இல்லைன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம கண்டினியூஸ் அட் x ஈக்குவல் டு 0க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க சார். நாட் கண்டினியூஸ் அட் x ஈக்குவல் டு 0 ஏன் வராதுன்னா, நம்ம எப்போ கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸான்னு பேசுவோம், நம்ம டொமைன்ல நம்ம 0ன்ற பாயிண்ட் இருந்தா தானே அதுக்கு அந்த இடத்துல கண்டினியூஸா, அந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸ் நம்ம பேசணும். நம்ம டொமைன்ல தான் 0வே இல்லையே, டொமைன்ல 0வே இல்லை, அங்க போயிட்டு நம்ம நாட் கண்டினியூஸ் அட் 0 பேசுறது கரெக்ட் வராது இல்ல.
அப்ப பி தப்பு இல்ல. ஓகேங்க சார். ஓகே. சோ கண்டினியூஸ் அந்த கண்டிஷன் இல்லன்னா மேபி நாட் கண்டினியூஸ் அட் x = 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ஆன்சர். இந்த क्वेश्चनல கண்டினியூஸ் அட் ஏவும் தப்பு. அது ஐ மீன் கண்டினியூஸ் அட் x = 0வும் தப்பு, நாட் கண்டினியூஸ் அட் x = 0 தப்பு. ஏன் அப்படின்னா 0வே நம்ம கிட்ட இல்ல. இல்லாதபோது நம்மளுக்கு கண்டினியூட்டி இதுவும் வராது. இது டிஃபரன்ஷியபிலிட்டி அட் x = 0வும் தப்பு. ஏன் அப்படின்னா 0வே நம்ம டொமைன்ல இல்ல. ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது உங்களுக்கு நல்லா புரியும். இங்க பாருங்களேன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கேட்குறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, f of x ஈக்குவல் நான் சொல்றேன் ஒரு x² ஒன்று கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸ் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றேன், நெகட்டிவ் நம்பர்லாம் டிஸ்கஸ் பண்ணல. இப்போ நான் கேட்குறேன் f is continuous at x = -1 கேட்குறேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டினே மீனிங்லெஸ் இல்லை. இப்போ நீங்க x = -1க்கு நீங்க எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா டொமைன்லேயே -1 இல்லை. அப்போ நீங்க இதை கண்டினியூஸ் அட் -1ன்னு சொல்லுவீங்களா, டிஸ்கண்டினியூஸ் அட் -1ன்னு சொல்லுவீங்களா? எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? அப்போ அந்த மாதிரி தான் அந்த கணக்கு. அப்போ அதெல்லாம் வந்து நமக்கு ரிலேட்டடே கிடையாது, அந்த ஆப்ஷன்லாம் நமக்கு ரிலேட்டடே கிடையாது. எவ்ரிவேர் கண்டினியூஸ் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா ஈவன் தோ இது 0ல வந்து அவங்க சொல்லலனா கூட நம்ம டொமைன்ல இருந்து எடுத்துட்டோம் அந்த பாயிண்ட்டை. அந்த 0 தவிர்த்து பார்த்தா இது எவ்ரிவேர் டிஸ்கண்டினியூஸ். நம்ம டொமைன்ல எவ்ரிவேர்னா நம்ம டொமைன்ல எவ்ரிவேர். ஓகே. அதனால நமக்கு டி ஆப்ஷன் வந்துருது. சரிங்க சார், மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ கண்டினியூட்டி டெரிவேட்டிவ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரோல்ஸ் தியரமும் மீன் வேல்யூ தியரமும் பார்த்துருவோம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ.